ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை தான் பார்க்க போகிறீங்க. இது எத்தனாவது நாள் பூஜைன்னு பார்த்தீங்கன்னா, 8வது நாள் பூஜை தான் அது. நான் இடையில ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே பூஜை பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கோயிலுக்கு தீமிதிகள் திருவிழா இருந்ததுனால அதுக்கு மாலை போட்டிருந்தேன். அதனால் என்னால் பூஜை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. 2வது நான் ஊருக்கும் போயிட்டேன். ஒரு வாரம் ஊரில் தான் இருந்தேன். அதனால் பூஜை பண்ண முடியல. அதனால் ஒரு வாரமாக நான் பூஜை பண்ணலை. ஊர்லேருந்து வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாளே என்ன செஞ்சேன்னா, வீடெலாம் நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டு பூஜை ஜாமான்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நாளே. அப்புறம் விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3:55க்கு தான் நான் எழுந்திரிச்சு அப்புறம் நான் குளிச்சுட்டு தான் வாசல் தெளித்தேன். வாசல் தெளித்தேனாக்கா எனக்கு வாசல் மேல் வீடு மாடிங்கிறதுனால வாசல் சின்னதாக தான் இருக்கும். அதில் கோலம் போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெயிண்டாலே கோலம் போட்டிருப்பாங்க. அதனால் வாசலுக்கு நிலவாசல் மட்டும் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுட்டு, பூஜை அறையிலையும் ஒரு கோலத்தை போட்டுட்டு நான் விளக்கேற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நாள் பார்த்தீங்கன்னா, பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி கட்டி வச்சுருந்தேன். அதை தான் நான் எடுத்து இப்போ நான் சாமிக்கு போகிறதுக்காக கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு நம்ம முத நாளே பூ போடக்கூடாது. நம்ம காலையிலேயே கிளம்பி குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்ட பிறகு அதுக்கு பிறகு தான் சாமிக்கு பழைய பூ இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துடணும். பழைய பூ வச்சுட்டு சாமி கும்பிடக்கூடாது. எப்போதுமே அது பழைய பூலாம் எடுத்துட்டு நம்ம புதுசாக போடலாம். பூ இல்லைன்னா கூட சாமி கும்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பழைய பூ இருக்கக்கூடாது. அதனால் எடுத்துடணும். எடுத்துட்டு நான் பூவெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பிறகு என்ன செஞ்சேன்னா, விளக்குக்கு எண்ணெய்லாம் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு தான் திரி போட்டேன். திரி போட்டுட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணும். எப்போதுமே திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. எப்போதுமே விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தான் நம்ம திரி போடணும். இப்போ பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா, சில பேர் குலதெய்வம் படம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. சில பேருக்கு குலதெய்வம் படம் இருக்காது. இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம அதுக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு சொம்பில் என்ன செய்யணும், தண்ணி வச்சு அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், பூ போட்டு நம்ம இலை வச்சுக்கலாம். இல்லைனாலும் அப்படியே வச்சு நம்ம பச்சை கற்பூரம் வாசனைக்காக பூ போட்டு நம்ம அதை குலதெய்வமாக நினச்சி வச்சோம்னாக்கா வச்சு சாமி கும்பிடலாம். அதுமாரி வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் நான் உள்ளே விளக்கு ஏற்றுறேன்.
श्रीशैलक्षेत्रभूते तव सुप्रभातम् जगत्पतेः अर्धनारीश्वरमूर्ते जगदीश्वर जगत्प्रलय जाह्नवीश जय जय ज्वाल महातरङ्ग प्रलय जाह्नवीश जय जय ज्वाल महातरङ्ग सहित रसाम्ब शिवो विजयी भस्मभूषण धवलाचल पुर निवास मृत्यु भीकर सर्व मृत्यु सुपालक श्रीमल्लिकार्जुन चरणं शरणं प्रपद्ये सुमेरुगिरि चाप शुभकर सौजन्य मूर्ते वारणासी पुराधिप विपुल जनूरक शंकर श्रीमल्लिकार्जुन चरणं शरणं प्रपद्ये महाप्रलय तांडव वेलय विनोद இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பூஜையை முடிச்சுட்டு, இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு எடுத்து நான் கீழே கோலம் போட்டிருந்தேன். அதில் எடுத்து வச்சுட்டு, நான் இப்போ வந்து நம்ம மனசார நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் வேண்டிக்கிட்டோம்னா, அது நிறைவேறும். அதனால நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஸ்லோகம் தெரிஞ்சாலும் ஸ்லோகம் சொல்லலாம். சொல்லலாம். ஸ்லோகம் தெரியல அப்படின்னா கூட நம்ம டிவிலேயோ, செல்லுலேயோ போட்டு கேட்டுக்கிட்டே நம்ம சாமிகிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நமக்கு தெரியல அப்படின்னா கூட புக்கு இருந்தால் கூட புக்கு வச்சு கூட நம்ம படிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து நான் என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து நான் பூஜையை முடித்தேன். பூஜையை முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா, நாங்கள் காலையிலேயே ஒரு 6:30க்கெல்லாம் வந்து நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டேன். இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஆசரி நல்ல நல்ல ஆசரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவ உடனே
அவை